இந்த தித்வா புயல் சம்பந்தமாக இன்றைக்கி நடக்கிற விவாதத்தில் நிறையா பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக மலைய மக்கள் சம்பந்தமாக நான் என்னோடய கருத்தையும் இங்கே கட்டாயம் தெரிவிச்சாகணும். இன்றைக்கி மலையகத்தில் இருக்கிற சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆவணத்தை தயார் செஞ்சுருந்தாங்க. கடந்த பாராளுமன்ற அமர்வில் இதை எப்படி முன்னால் கொண்டு போகணுன்னு ஒரு தெளிவான ஆவணத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தோம். ஆனால் அது எதுவுமே கணக்குலையும் எடுக்கலை, கருத்துக்குள்ளாரையும் எடுக்கலை. இன்றைக்கி இருக்கிற தருணத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களை ரெண்டாம் தர பிரஜைகளாக தான் அரசாங்கம் நடத்தியிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பல்வேறு வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளில் வாழ்கிற குடும்பங்கள் அனைத்துக்குமே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், அங்கே இடம் இருக்குது, மாற்று இடத்த அவங்களுக்கு கட்டாயம் வழங்க முடியும் அதே தோட்டப்பகுதியில். ஆனால் மாற்று இடத்தை வழங்குறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. ஆனால் என்ன நடந்திருக்காங்க, கிராம உத்தியோகத்தரும் சரி, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளும் சரி, அங்கே இருக்கிற பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்களோடு கைகோர்த்து அங்கே முகாம்களில் வாழ்கிற மக்களை வலுக்கட்டாயமாக அதே இடிஞ்சு போன வீடுகளுக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சேதாரம் நடந்துச்சுன்னா அரசாங்கம் அது கட்டாயம் பொறுப்பெடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே சமூகத்தை ஒன்றா வச்சு, அங்கே வாழ்கிற மக்களை ஒன்றா வச்சு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் ஏதோ மாடுகளை அனுப்புகிற மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் மலையக மக்களுக்கு அரசாங்கம் நியாயமாக நடந்திருக்குன்னு? இவ்வளோ நாளாக நான் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தேன். நான் சொன்னேன், இல்லை மலையக மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கே வாழ்கிற மக்களுக்கு மாற்று இடத்த கொடுங்க, அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டாயம் பல்வேறு டோனர்கள் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு அங்கே வாழ்கிற மக்கள் திரும்பி அதே இடிஞ்ச கட்டிடத்துக்கு போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த வருஷம் 7000 வீடுகள் கட்ட போகிறோம் காணி உறுதி பத்திரங்களோடு சேர்த்து. இதே ஜனவரி மாதம் 2025 இதே அமைச்சர் சொன்ன விஷயம் 4500 வீடுகள் நாங்கள் மலையக மக்களுக்கு கட்டி ஒப்படைக்க போகிறோன்னு. போன வருஷம் கட்டிகிட்டு இருக்க அதே வீடுகளை தான் இந்த வருஷமும் ஒப்படைக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கட்டி ஒப்படைங்க, அதில் எந்த தவறும் இல்லை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நீங்கள் அதை ஒப்படைங்க. ஆனால் அதுக்கு பேர் வீட்டுரிமை. மலையக மக்கள் கேட்கறது காணி உரிமை. காணி உரிமைக்கும் வீட்டுரிமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி 1.5 லட்சம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க. 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு 28 லட்சம் படி வீடுகள் கட்டுறது சாத்தியம் கிடையாது. எதிர்கட்சியிலேருந்து நான் உங்களுக்கு ஆதரவாக தானே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டோட பொருளாதார நிலைமை அப்படி இருக்கும்போது இன்றைக்கி காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு வெறுமனே 28,000 தான் தேவைப்படுது. 2,04,000 ஹெக்டேர் இருக்குது. 2,04,000 ஹெக்டேர் இருக்கும்போது வெறுமனே 5,000 ஹெக்டேர் தான் தேவைப்படுது 1.5 லட்சம் குடும்பங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் காணி உரிமை சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம், மக்கள் இடமாற்றம் செஞ்சாங்களோ இல்லையோ, நோவுட் பிரதேச செயலகத்தை 2 மாதத்துக்கு முன்னால் அனர்த்தத்தினாலேயும் சரி, அங்கே இருக்கிற சில குறைபாடுகள்னாலேயும் சரி, நாங்கள் ஹட்டனுக்கு மாத்திரம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாற்றம் தற்காலிகமான மாற்றமா நிரந்தரமான மாற்றமா? இன்றைக்கி நோவுட் பிரதேச சபைக்கு உட்பட்ட குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் நோவுட் பிரதேச செயலகமாக இருக்கட்டும், தலவாக்கல பிரதேச செயலகமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ஒரே செயலாளர். அதாவது 3 நாள் தலவாக்கலைக்கு ஒதுக்கி வைப்பாராம், 2 நாள் நோவுடுக்கு ஒதுக்கி வைப்பாராம். அப்படி இருக்கும்போது இந்த பிரதேச செயலகத்தை உருவாக்கி என்ன பிரயோஜனம்? அதே நேரத்தில் கௌரவ உறுப்பினர் அவர்களே, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இங்கே புரிஞ்சாகணும். இந்த நோவுட் பிரதேச செயலகத்தை ஹட்டனுக்கு இடமாற்றம் செஞ்சது ஒரே ஒரு காரணனால தான். ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு உறுப்பினர் அங்கே ஹட்டனில் அவங்களுக்கு போய் உட்காந்தா வசதியாக இருக்குன்னு அங்கே உட்காந்து அரசாங்கம் கொடுக்குற நிவாரணங்களை அவங்க கொடுத்ததா சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, அது அரசியல், அதை கூட மன்னிச்சு விடலாம். ஆனால் ஒரு நபரின் வசதிக்காண்டி மற்ற இடங்களில் ஏன் வளங்களை குறைச்சாகணும்? அதே மாதிரி நோவுட் பிரதேச செயலகம், அம்பகமு பிரதேச செயலகம் ரெண்டுக்குமே ஒரே கணக்கு உத்தியோகத்தர். ஏன் அரசாங்கத்தால் நியமிக்க முடியல? நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் கிடையாதா என்ன? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். இப்போ காலையில் நான் பார்த்தேன், அமைச்சரவையிலேருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அமைச்சரவை அனுமதி கொடுத்துருக்காங்க 1750 ரூபா சம்பளத்தை வழங்குறதுக்கு. மலையக மக்கள் கிட்ட நான் இந்த விஷயத்தை நேரடியாகவே பேச விரும்புகிறேன்.
உங்கள் ஆளுங்கட்சியோட வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த ஜீவன் தொண்டமான். வேற யாருமே எதிர்கட்சியில் கிடையாது. வாக்களித்த காரணம் பயத்தினாலேயோ கிடையாது. உங்கள் மூலியமாக மலையக மக்களோட சம்பளம் அதிகரித்தா சரின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. 2138 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குவாங்கன்னு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அது அப்படியே அமுங்குனுச்சு. அன்னைக்கு உசுப்பேத்துறதுக்காண்டி அழகாக சொன்னோம், 10 ரூபா முடிஞ்சா கூட்டி காமிங்க. அன்னைக்கு மலையக மக்கள் நலன் கருதி சம்பளத்தை கூட்டுறதுக்கு முயற்சி எடுத்தாங்களான்னு தெரியல. ஜீவன் தொண்டமான தவறுன்னு நிரூபிக்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் 1750 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்குவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு வழங்கியிருக்கிறது 1550 ரூபா அடிப்படை சம்பளம், பாக்கி 200 ரூபா 6 மாதம் கொடுப்பனவு. அப்படி இருக்கும்போது அதையும் நான் வரவேற்கிறேன். பரவாயில்ல, மலையக மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றலை. ஆனால் 1550 ரூபா அடிப்படை சம்பளத்தை நீங்கள் வழங்கியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோவத்திலையும் தான் அவங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மலையக மக்களை அடமானம் வச்சுருக்கீங்க. இதே சபையில் படித்து சொன்னேன், பெருந்தோட்ட நிறுவனத்தை நம்பாதீங்க, அவங்க அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு பின்வழியா பெரிய பிரச்சனைகள் உருவாக்குவாங்கன்னு. இன்னைக்கு கொரோனா பெருந்தோட்ட நிறுவனம், அதே மாதிரி தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனம் அவங்களோட நோம கூட்டியிருக்காங்க. 20 கிலோலேருந்து 22 கிலோ, 23 கிலோன்னு. அதே மாதிரி மலையகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருந்தோட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு 20 கிலோ பறிச்ச நிறுவனங்கள் 26 கிலோ வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதான் நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்குற அந்த நம்பிக்கையா? நீங்கள் எங்களுக்கு வழங்குற அந்த 200 ரூபா கொடுப்புணவுக்கு நீங்கள் திருப்பி வழங்குற விஷயம் இதுதான். இன்னைக்கு சில பேர் வேணா அரசாங்கத்துக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்கலாம். இல்லை அதாவது எங்கள் ஜனாதிபதி செய்வார்னு. ஆனால் அவங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கொடி பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், தோட்டத்தில் வேலை செய்யாத நபர்களாக இருக்கட்டும், இந்த சபையில் உட்கார்ந்துருக்க நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மலையில் 3 தடவை காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு மலை ஏறி போய் பறிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் 1 கிலோ கூட்டினா எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு. ஏன் எங்களுக்கு தெரியாதா? ராத்தில் கூட்டி எங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறதுக்கு 2020 6 மாதத்துக்குள்ளார 1000 ரூபா சம்பளம் வாங்கணும். அந்த 1000 ரூபா சம்பளத்தில் எந்த விதமான வளமையில் மாற்றமும் வரவே இல்லை. 20 கிலோனா அதே 20 கிலோ தான் இருந்துச்சு. 2024 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கணும். எந்த விதமான மாற்றமும் கிடையாது, நிபந்தனையற்ற அதிகரிப்பு. ஆனால் இன்னைக்கு ராத்தில் கூட்டியிருக்காங்க. லெத்தன்டி மால்ப்ரோவில் இன்னைக்கு காலையில் கேவலமான ஒரு விஷயம், ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක කාලයක් තිබෙනවා. கேவலமான ஒரு விஷயம். அங்கே இருக்கிற ஒரு தோட்ட முகாமையாளர் அவங்க நேரடியாக போய் சொல்கிறாங்க, மோட வேலை செய்யாதீங்கன்னு எங்கள் தலைவி கிட்ட. இன்னைக்கு மலையக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு பிரதித்துவம் இல்லைன்னா என்ன நடக்கும்னு. இதே விஷயத்தில் நாங்கள் முன்னால் போய் தட்டி கேட்கும் போது நாங்கள் நடிக்கிறோம்னு சொன்னாங்க, அடாவடித்தனம் பண்ணன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணனால தான் எங்கள் சமூகத்துக்கு அந்த தோட்ட முகாமையாளர் மரியாதை கொடுத்தா. அது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? 8 கிலோ ராத்தில் வெட்டிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பேச்சும் போயிட்டு இருக்கு, நீங்கள் அந்த லீஸை 99 வருஷம் அதிகரிக்க போறீங்க. தயவு செய்து அந்த தவறை பண்ணிடாதீங்க. எங்கள் மக்களை நீங்கள் அடமானம் வைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கையை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மக்களை நீங்கள் கொஞ்சமாக செதைச்சிட்டு இருக்கீங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். இதுக்கு காரணம் நான் ஜனாதிபதியும் குறை சொல்ல போகிறதில்ல, பெருந்தோட்ட நிறுவனத்தையும் குறை சொல்ல போகிறதில்ல. இன்னைக்கு மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற ஆளுங்கட்சி உறுப்பினர்களை தான் நான் குறை சொல்லுவேன். ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் பேசினது இன்னொன்று, ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நடந்திருக்கிற விதம் வேற. இன்னைக்கு எந்த முகத்தை வச்சு மலையகத்துக்குள்ளார போவாங்க? நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் தாமதம் ஆகலை. அரசாங்கம் தொழிலமைச்சு மூலியமா வர்த்தமானி வெளியிடுங்க. 1750 ரூபா வழங்கணும்னு வர்த்தமானியை நீங்கள் வெளியிடுங்க. பெருந்தோட்ட நிறுவனத்தை சர்க்குலரை போட வைங்க. இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி குரல் கொடுக்கும் போது, ஐம் ஆல்மோஸ்ட் டன், ஜஸ்ட் 1 minute. ஒவ்வொரு தடவை நாங்கள் மக்கள் காண்டி இங்கே குரல் கொடுக்கும் போது உடனே சில பேர் வந்துடுவீங்க கங்கணம் கட்டிட்டு. நீங்கள் நாங்கள் 76 வருஷமாக மக்கள் பட்டிருக்க கஷ்டம், 200 வருஷமாக அடிமைத்துவம், உங்கள் குடும்பம் ஆட்சியில் இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், பிரஜா உரிமை வாங்கி கொடுத்த சௌமியமூர்த்தி தொண்டமானோட பேரனா நான் சொல்கிறேன். கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த ஆறுமுக தொண்டமானோட வாரிசா நான் இங்கே சொல்கிறேன். நான் பெருமையோட சொல்லுவேன், நான் மலையக மக்களை பிரதித்துவப்படுத்துகிறேன். அதே நேரம்
55 தொழிற்சாலைகளை எரிச்ச நீங்க பேசும்போது, කාලය අවසන් அவ்வளவு කරු இனவாத මන්ත්‍රීතුමා. துவேஷத்துல ஈடுபட்ட நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? என்கிட்ட சொல்ல எனக்கு பேச அருகதை இல்லை. நான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து வந்தவன் தான். ஆனால் அதுக்காண்டி மலையக மக்கள் மீது எனக்கு இருக்கிற பாசம் பற்று மரியாதையை தீர்மானிக்கிறதுக்கு இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை. අවසන් කරමු. ගරු EM மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.